Hi friends, good morning. நம்ம சேனல் தி நர்ஸ் born to serve. நம்ம சேனல்ல தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வர வேகன்சிஸ், நர்சிங் அண்ட் பாராமெடிக்கலுக்கான வேகன்சிஸ், அவங்க எப்படி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன புக்ஸ் படிக்கணும், எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கைடன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நர்சிங் ஸ்டாஃப்ஸாவோ பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸாவோ ஏறணுங்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏறணும்னு நினைக்கிறோம் அவங்களாம் ரெகுலரா உங்க சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். சோ தட் நீங்களே எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி ரிலேட்டடா நிறைய டவுட்ஸை மேக்சிமம் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். இந்த விஷயத்தையும் ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனாலும் தொடர்ந்து இதை பத்தின ஒரு சந்தேகம் வந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இதுக்காக ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து எடுக்கிறோம். என்னன்னா இன்கேஸ் எனக்கான அதாவது நர்சிங்கா இருக்கட்டும் பாராமெடிக்கல் ஸ்டாஃபா இருக்கட்டும் எனக்கான வேகன்சிஸ் தமிழ்நாட்டுல கம்மியா இருக்கு, கர்நாடகால அதிகமா இருக்கு, பீகார்ல அதிகமா இருக்கு, உத்தரப்பிரதேஷ்ல அதிகமா இருக்கு. இன்கேஸ் நான் சென்னைக்கு அப்ளை பண்ணேன் அப்படின்னா பெங்களூர்ல வந்து போஸ்டிங் எனக்கு போடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. சென்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் ஏதோ ஒரு போஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுல வந்து ஒரு 50 சீட் இருக்கு அப்படின்னா சென்னைக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சென்னையில மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க. இன்கேஸ் தமிழ்நாட்டுல வந்து 50 மார்க் எடுத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா உங்களுக்கு பெங்களூர்ல 45 மார்க் எடுத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா இங்க வந்து 45 மார்க் எடுத்தவங்க செலக்டே ஆக மாட்டாங்க. மீன்ஸ் சென்னையில வந்து 45 மார்க் அதாவது 46க்குள்ளேயே உங்களுக்கு 50 போஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 45 மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் அதாவது அடுத்த லெவல்ல இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல 45 மார்க் எடுத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா பெங்களூர்ல உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. ஆனா கண்டிப்பா போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க எந்த ஜோனல்ல எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்களோ அங்கதான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த இடத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ அங்க மட்டும்தான் போஸ்டிங் போடுவாங்க. ஓவராலா உங்களுக்கு ஆல் இந்தியா லெவல்ல எந்த போஸ்ட் ஆனாலும் அது நர்சிங் சூப்பரண்டன்ட் போஸ்டா இருக்கட்டும், பார்மசிஸ்டா இருக்கட்டும், லேப் டெக்னீஷியனா இருக்கட்டும், ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஓவராலா எல்லா ஸ்டேட்டுக்கும் மெர்ஜ் பண்ணி நமக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் போட மாட்டாங்க. அந்தந்த ஸ்டேட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ அங்க ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அங்க எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அங்க உள்ளவங்க வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஈவன் தோ நீங்க வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் பெங்களூர்ல நிறைய சீட் இருக்குன்னா பெங்களூர்ல போட மாட்டாங்க. நம்ம எங்க அப்ளை பண்ணிருக்கோமோ அங்கதான் போடுவாங்க. சோ இதை வந்து நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க எந்த இடத்துக்கு நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இன்கேஸ் தமிழ்நாட்டுல வந்து நீங்க வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்து செலக்ட் ஆகாம இருந்தா கூட அந்த மார்க் மத்த ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கா கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மார்க் அத மத்த ஸ்டேட்ல எடுத்தவங்க மார்க்கை விட அதிகமா இருந்தா கூட உங்களுக்கு மத்த ஸ்டேட்ல போட மாட்டாங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நம்ம எந்த இடத்த சூஸ் பண்றோம், நமக்கு எவ்வளவு போஸ்ட் இருக்கு, காம்படிஷன் எங்க வந்து கம்மியா இருக்கும், சான்சஸ் எங்க ரொம்ப அதிகமா இருக்கும், எவ்வளவு போஸ்ட் ஓவராலா இருக்கு, இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு அனலைசிஸ் பண்ணிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் வேற ஸ்டேட்ல ஜாயின் பண்ணா நமக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 1 or 2, 3 இயர்ஸ்ல வந்து கண்டிப்பா நீங்க டிரான்ஸ்பர் ஆகி நம்ம ஊர் பக்கம் வேகன்சிஸ் தான் வந்துடலாம். சோ இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ பண்ணோம். இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு என்னன்னா இங்க கொடுத்திருக்க அந்த வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து பர்டிகுலர் ஏரியா சென்னை அப்படின்னு கொடுத்திருக்காங்க, அது வந்து எந்த ஸ்டேட்ல வரும், கவுஹாத்தி அப்படின்னு கொடுத்திருக்காங்க எந்த ஸ்டேட்ல வரும், பெங்களூர்னு கொடுத்திருக்காங்க எந்த ஸ்டேட்ல வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட். சோ அதையும் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அகமதாபாத், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத்ல போஸ்டிங், அதாவது குஜராத் ஸ்டேட்ல வரும். அஜ்மேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வரும். புவனேஸ்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால வரும். போபால் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல வரும். பெங்களூர் கர்நாடகா உங்களுக்கு தெரியும். பிலாஸ்பூர்ங்கிறது வந்து சத்தீஸ்கர்ல வரும். சத்தீஸ்கர் ராய்ப்பூர் அந்த பிலாஸ்பூர்ங்கிறது சத்தீஸ்கர்ல வரும். சென்னை உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு. கவுஹாத்தி உங்களுக்கு தெரியும் அசாம். கோரக்பூர் உத்தரப்பிரதேஷ். ஜம்மு காஷ்மீர் உங்களுக்கு அந்த ஸ்டேட் தான். கல்கட்டா வெஸ்ட் பெங்கால். முசாஃபர்பூர்ங்கிறது பீகார்ல வரும். தென் மும்பைங்கிறது உங்களுக்கு மகாராஷ்டிரால வரும். பிரக்யாராஜ்ங்கிறது யூபில வரும். பட்னாங்கிறது பீகார்ல வரும். ராஞ்சிங்கிறது ஜார்க்கண்ட்ல வரும். சிலிகுரிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல வரும். செகந்திராபாத்ங்கிறது தெலுங்கானால வரும். சோ இந்த மால்டாங்கிறது மட்டும் நமக்கு எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியல. இது யாருக்கா தெரிஞ்சுன்னா சொல்லுங்க.
நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா நல்லா பார்த்துட்டு கவனமா அப்ளை பண்ணுங்க. உங்களோட போஸ்டுக்கு எங்க அதிகமான சீட்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. ஃபுல் அனலைசிஸ் பண்ணுங்க. அது தகுந்தாப்புல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா காம்படிஷன் கம்மியா இருக்க இடத்துல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். சோ இதை வந்து உங்களுக்கு அனலைசிஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க பெல் பட்டன் பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மெயில் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தயவு செய்து சில்வர் பட்டன்ல ஜாயின் எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சோ நீங்க எந்த பட்டன்ல ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களோட டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க வந்து ஜாயின் பண்ற பட்டனை பொறுத்து. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.